என்ன ஸ்டாலின் அங்கிள் இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்களே? ஐயோ இப்ப எப்படி தப்பிக்க போறீங்கன்னு தெரியல. விஜய் வந்து அப்படியே ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு உங்களை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க போன வருஷம் வாங்குனீங்க பாருங்க ஒரு 80 காரு. 80 காருக்கு எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 12 கோடி ரூபாய் கணக்கு காமிச்சிட்டு போனீங்களே. அதே காரை 40 காரை நீங்க வாங்கியிருக்காப்ல. எவ்வளவு விஜய் வாங்கியிருக்காரு? 2 கோடியே 90 லட்சத்துக்கு. 3 கோடிக்கு ஒரு 10 லட்சம் கம்மி. 40 கார் வாங்கியிருக்காரு. இந்த ரீலுக்கு 68,000 பேர் லைக் பண்ணி வச்சிருக்காங்க. 8 லட்சம் பேருக்கு மேல பார்த்து வச்சிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஃபயர். அதாவது பெரிய பெரிய பேரிடர்கள், சுனாமி, வெள்ளம், பூகம்பம், இல்லனா கொரோனா மாதிரியான பெருந்தொற்று, இந்த மாதிரி எந்த காலத்திலயும் இவனுங்க அரசியல் பக்கம் ஒதுங்கவே இல்லைன்னு நல்லா தெரியும். குருவி சைஸ்ல மூளை இருந்தா கூட ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 10 நாள்ல இப்படி 40 வண்டிக்கு டெண்டர் கொடுத்து, அந்த டெண்டர்ல பல பேர் போட்டி போட்டு, அந்த டெண்டரை ஃபைனலைஸ் பண்ணி, அந்த டெண்டரை ஒருத்தர் எடுத்து, அந்த டெண்டர் அமௌண்ட்டை வந்து டெபாசிட்டா கட்டி, அதுக்கப்புறம் 40 வெஹிக்கிளை வந்து ப்ரொக்யூர் பண்ணி, அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை கவர்மெண்ட் கூட சாங்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதை திறந்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் 10 நாள் எப்பறம் நடக்கும்? இப்ப உங்க அண்ணன் ரொம்ப கம்மியான விலையில வாங்கியிருக்காருல 40 காரு, அது போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர். அந்த டெண்டர் டீடைல்ஸ் நான் காட்டுறேன் பாரு. அப்புறம் அனில் சைஸ்ல மூளை இருந்தா கூட இவர் இந்த ரீல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஏதோ ப்ரூஃப் மாதிரி அட்டாச் பண்ணிருக்காருல, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். திமுக ஆட்சி காலத்துல 80 கார் வாங்கினதா சொல்றது ஹுண்டாய் கிரெட்டா. அது வந்து இந்த பிங்க் பேட்ரோலுக்காக வாங்கின காரு. இங்க இவரு வாங்கியிருக்கிறது, இவர் வாங்கல, இவருக்கு முன்னாடியே போட்ட டெண்டரை இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல வாங்கப்பட்ட காரு பொலேரோ. மொபைல் போனை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட தெரியுதுல்ல, அதுல கூகுள்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூகுள்ல போய் ஹுண்டாய் கிரெட்டாவோட பேஸ் மாடலோட பேஸ் பிரைஸ் என்ன, அதே மாதிரி மஹேந்திரா பொலேரோவோட பேஸ் மாடலோட பேஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்க. ஏன் விலை கம்மியா இருக்குங்கிறது தெரியும். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் மனுஷ அளவுக்கு மூளை வேணும். அதாவது 2025 செப்டம்பர்ல ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டி 2.0 அதை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த ரிஃபார்முக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி விலை குறைஞ்சது அப்படிங்கிறது தெரியும். அதுல குறிப்பா 4 மீட்டருக்கு கீழே இருக்கிற சப் 4 மீட்டர் மாடல் கார்களுக்கு 28% இருந்து 18% ஜிஎஸ்டியை குறைச்சாங்க. இப்போ இந்த பொலேரோவும் அந்த சப் 4 மீட்டர் காருக்குள்ளதான் வரும். அப்போ இதுக்கான விலை குறையறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இப்ப இந்த 10 நாளா அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? நான் பண்றனோ இல்லையோ இவனுக்கு நல்லா பண்ணி விட்டு நம்மளை சிக்க வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். இப்படியே ஹைப் ஏத்தி தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதீதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்க அண்ணன் தலையில கட்டிட்டீங்கன்னா ரியாலிட்டியில அது சந்தி சிரிக்கும் போது உங்க அண்ணன் ரொம்ப அடி வாங்குவாரா? சொன்னா கேளுங்கடா.